கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்காவில் கிறிஸ்தவ போதகர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மெம்பிஸ் பகுதியில் உள்ள நியூஸ் யூனிஃபைடு பேப்டிஸ்ட் சர்ச் என்ற திருச்சபையில் போதகராக பணியாற்றி வருபவர்தான் கிளமெயின் லிவிங்ஸ்டன். இவர் போதகராக இருக்கும் திருச்சபையில் காலையில் 8:30 மணி முதல் சண்டே ஸ்கூல் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இவரின் திருச்சபையில் சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டிருந்த வேளையில் அங்கு திடீரென்று வந்த மர்ம நபர்கள் அந்த திருச்சபையில் சண்டே ஸ்கூல் ஆசிரியராக பணியாற்றும் நபரின் கார் ஒன்றை திருடுவதற்கு முற்பட்டுள்ளனர். அந்த சமயத்தில் திருச்சபைக்கு வெளியே வந்த போதகர் அந்த திருடர்களை தடுக்க முயன்றார். உடனே அந்த திருடர்கள் அவர்களின் கையில் இருந்த துப்பாக்கியால் போதகர் மீது சுட ஆரம்பித்தனர். எதிர்பாராத இந்த துப்பாக்கிச் சூட்டில் போதகரின் வாய்ப்பகுதியில் மிகப்பெரிய அளவில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது போதகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். இந்த தகவல்கள் சமூக வலைதளங்கள் மூலம் வெளியாகி உலகெங்கிலும் இருந்து போதகருக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போதகர் கிளமெயின் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும்படியாகவும் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் சீக்கிரமாக கட்டப்படும்படியாகவும் நாம் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போதகர் சீக்கிரமாக வீடு திரும்பி மீண்டும் தேவனுக்காக வைராக்கியமாய் பிரகாசிக்கும்படியாகவும் நாம் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.